ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் நம்ம காஃபி குடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுங்க. அதுக்கு ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உரப்புக்கு தகுந்த மாதிரி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து ஆப்ஷனல் தாங்க. சாம்பார் பொடி எதுக்கு நான் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்போ அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சோம்பு கொஞ்சம், உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எதுக்குன்னா இது க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைங்க. தெளித்து பிசைங்க. அந்த மாவு நல்லா அந்த உதிரியாக விழுகும்ல, அந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்படி எடுத்து நம்ம இப்படி தூவி தான் போடுவோம், அப்படி பிடிச்சி போடக்கூடாது, இப்படி தூவி தான் போடுவோம். அந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதுத்து போடணுங்க. நல்லா பிடிச்ச மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இந்த மாதிரி மேலால் உதிரியாக உதுத்து போடுங்க. அது மாதிரி ஆயில் வந்து நம்ம கடாயிலேருந்து ஒரு அரை பங்கு இருந்தால் போதும். நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம மாவு போட நிறைய பொங்கி கீழே கொட்டிடுங்க. அதனால் அரை மடங்கு ஆயில் இருந்தால் போதுங்க. அது மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க. ஃப்ளேம் ஹையாக இருந்தது அப்படின்னா வெளியே ஃபுல்லும் கருகுன மாதிரி ஆயிரும், உள்ளுக்கு அப்படியே மாவாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம் வச்சு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம குழந்தை வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் கருப்பு களி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கு கருப்பு களி நான் கொடுத்துருக்கேங்க, ஆனால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஊட்டுற மாதிரி இருக்கும். நான் கூட தம்ப்ளைனில் போட்டிருக்கேன் இல்லையா, கருப்பாக என்னையை காப்பாற்று அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா. அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், கருப்பசாமி கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் பாப்பா அவங்க அப்பா மேலே ஏறி விளையாண்டுட்டு குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தாள். அப்போ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, கருப்பா என்னை இவள்கிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் பாப்பாவுக்கு களியும் சிக்கன் குழம்பு வச்சு ஊட்டிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் கருப்பா என்னை கருப்பு மாவுகிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்ட்டு பாப்பா சொன்னாங்க. அப்போ இருந்து பாப்பா வந்து ராகி மாவுன்னு சொல்ல மாட்டாங்க. கருப்பு மாவுமா அம்மா, கருப்பு மாவு பக்கோடா செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதனால தான் நான் அதை போட்டிருந்தேங்க. இப்போ நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணுங்க. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸோடு நல்லா இருக்குங்க. நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இந்த மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.